கணக்கெடுப்பின் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒதுக்கினார்கள் என்றால் இது ஜனத்தொகையை குறைத்த தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும். அப்போ தான் சொன்னாங்க, நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஊரில் ஜனத்தொகையை படிப்படியாக காலங்காலமாக குறைச்சோம். அதை இப்போ அதுக்கு பீனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு பாப்புலேஷனை பேஸ் பண்ணி அவங்க மக்களவை உறுப்பினர்களை நிர்ணயம் பண்ணாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு 39, பாண்டிச்சேரிக்கு 1, 40ன்னு வச்சுக்கோங்க. யூபிக்கு 80 இருக்குது. யூபியில் இருக்கிற பாதி நமக்கு இருக்குது. ஆனால் இந்த புதிய கணக்கில் போட்டாங்கன்னா யூபியோட நமக்கு 3ல் 1 பங்கு தான் வரும். ஏற்கனவே நமக்கு பிரதிநிதித்துவம் கம்மி. ஏற்கனவே நம்மளுடைய குரல் அங்கே ஒலிக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்மளுடைய நம்பர் கம்மி. இன்னும் தென் மாநிலங்கள் ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சி போச்சுன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமாக இருக்காது. இதை முழுமையாக எதிர்க்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் கூட்டியிருக்கும் கூட்டத்தை வரவேற்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும், ஒரு கட்சியை தவிர எல்லாரும் ஒருமித்த கருத்தில் தான் இருப்பார்கள். இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பாஜக மாநில தலைவருமே என்ன சொல்லியிருக்காங்க, சரி கொண்டு வந்ததுன்னா இது பாருங்க, பாப்புலேஷன் பேசிஸில் தான் ஜனநாயகம் இருக்குது. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா வெறும் பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே பாராளுமன்ற ஒரு மாநிலத்துக்கு எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை நிர்ணயம் பண்ணார்கள் என்றால் மக்கள் தொகை குறைத்த மாநிலங்கள் பாதிக்கப்படும். அது யதார்த்த உண்மை. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலாலாம் யாரும் டிஸ்கஸ் பண்ணலை. அதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் முதலமைச்சர் கூட்டியிருக்காரு. பியூர்லி பாப்புலேஷன் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் இருந்தாக்க தென் சதர்ன் ஸ்டேட்ஸ் பாதிக்கப்படும். அதை கண்டிப்பாக தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா நமக்கு பிரதிநிதித்துவம் தேவை. ஏற்கனவே நம்மளுடைய குரல் அங்கே சரியாக கேட்கறதில்ல. நான் வட இந்தியாவில் மட்டுமே தேர்தலை வெற்றி பெற்று இந்தியாவை ஆளக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் வட இந்தியாவுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் சீட்டை கூட்டிங்கன்னா தென்னிந்தியா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் இங்கேருந்து ஆனால் இங்கே பர் கேபிட்டா நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், டேக்ஸ் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். மற்ற எல்லா சோஷியல் இண்டிகேட்டர்லையும் லீடிங்கில் இருக்கிற சதர்ன் இந்தியாவை நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ்னு வரும்போது அதை பீனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஏற்றுக்கவே முடியாது. நிச்சயமாக இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மீது பற்று கொண்டிருக்கின்ற, தமிழ்நாட்டுடைய நலனை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசியல் பிரமுகரும் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் தர மாட்டாங்க.